ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான நார்த்தம்பழம் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் நார்த்தம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸ் புளியறதில் புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை கொட்டை இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து விட்டுக்கலாம். உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரணும். இப்போ 2 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நம்ம புளிஞ்சு எடுத்து வச்ச சாரை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு இந்த ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட வடித்த சாதம் தேவையான அளவு சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நல்லெண்ணெய் விட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையுமே. நல்லெண்ணெய் சேர்த்து சாதம் பிசைஞ்சிங்கன்னா நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான நார்த்தம்பழம் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.